வணக்கம் ராதிகா. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் தொடங்கியுள்ளது. குறிப்பாக இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. குறிப்பாக முன்னதாக பார்த்தால் தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடர் கடந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெற்றது. அதன் பிறகு தேதி குறிப்பிடாமல் அவை ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் இந்த மாதம் தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும். குறிப்பாக தமிழகத்தில் வரும் ஏப்ரல் மாதத்தில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. எனவே தற்பொழுது சட்டசபையில் இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்யப்படும் என்றும் அதன்படி சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் விரைவில் தொடங்க உள்ள நிலையில், குறிப்பாக இந்த கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு அமைச்சரவை கூடி விவாதிப்பது வழக்கம். அதன்படி தமிழக அமைச்சரவை தற்போது கூடியுள்ளது. குறிப்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தொடங்கியுள்ள இந்த அமைச்சரவை கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட அனைத்து அமைச்சர்களும் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த கூட்டத்தில் இடைக்கால பட்ஜெட் இடம்பெறும் புதிய திட்டங்கள், அதற்கான செலவுகள், ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் அரசு நலத்திட்டங்களுக்கான தொடர் செலவு, தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு ஆகியவை பற்றி ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டின் புதிதாக தொடங்கப்பட உள்ள தொழில்கள், விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள தொழில்கள் ஆகியவற்றிற்கும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராதிகா.